ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு வடை தான் செய்ய போகிறோம். வாங்க வடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கறிச்சக்க வடை தான் இது. பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அதுக்கு நான் ஒரு கறிச்சக்கு எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணி பாதி மட்டும்தான் இந்த வடைக்கு எனக்கு போதும். அதனால பாதியை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்டு பகுதியெல்லாம் நீக்கிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நாம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நாம் கழுவி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வெந்ததுமே தண்ணியை வடிகட்டி மாற்றிட்டு நாம் கறிச்சக்கையை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து நாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்பூனாலே அமுத்தி விட்டாலே போதும், நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இது கூடவே ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு அரை கப்பு இடியப்ப மாவு சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி இதை கூட சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ ஏற்கனவே நாம் கறிச்சக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லாவே கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையால் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லாவே கொதிச்சதுமே 2 கையும் தண்ணியில் நல்லாவே நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு இந்த மாதிரி வடை சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு தட்டி லைட்டாக நடுவில் ஒரு குழி போட்டு நாம் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது தீயை கம்மி பண்ணி வச்சுக்கணும், கரியக்கூடாது. இந்த வடை 2 சைடும் திருப்பி போட்டு நாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த வரைக்கும் நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரியே எல்லா வடையும் நாம் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கையை நாம் தண்ணியில் முக்கணும்னா நம்ம கையில் வடை மாவு ஒட்டாது. பாருங்கள், இப்படி திருப்பி போட்டு இது வெந்ததுமே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கறிச்சக்க வடை. பாருங்க, இப்போ கறிச்சக்க வடை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.